எல்லோரும் கூட்டணி வைத்து களத்தில் நிற்கும் போது நாங்கள் மட்டும் ஏன் தனித்து நிற்க வேண்டிய அவசியம் இருக்கிறது என்றால், நாங்கள் கொண்டிருக்கிற நோக்கமும் கனவும் தனித்துவமானது. அதனால் தனித்து நிற்க வேண்டியது இருக்கிறது. கவியரசு கண்ணதாசன் அவர்கள், உன் வாழ்வில் ஏதாவது ஒரு இடத்தில் நீ சமரசம் செய்துவிட்டால் உன் வாழ்நாள் முழுக்க நீ சமரசம்தான் செய்து கொண்டிருக்க வேண்டும் என்கிறார். சமரசம் என்பதற்கு நான் சொல்கிறேன், இப்போ கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அது தவறு என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் திமுகவோட கூட்டணியில் இருக்கிற கட்சிகளால் எங்க அளவிற்கு துணிந்து தெளிந்து ஒரு கருத்தை எடுத்து வைக்க முடியவில்லை. தவறு என்று தெரிந்தும் சகித்துக் கொள்ளக்கூடிய அவல நிலைக்கு கூட்டணி என்பதாலேயே வந்து தனித்துவத்தை இழந்து விடுகிறார்கள். சிறப்பான நடவடிக்கை எடுத்திருந்தால் எப்படி கள்ளக்குறிச்சியில் இந்த நிகழ்வு நிகழ்ந்திருக்கும்? மரக்காணத்தில் குடிச்சு 19 பேர் செத்த போதே நடவடிக்கை எடுத்திருந்தா இந்த கள்ளக்குறிச்சியில் இந்த நிகழ்ச்சி இப்போ 65 பேர் செத்துருக்க மாட்டானே. அப்ப எடுக்கல. இவர்கள் நடவடிக்கை என்பது என்ன? மாவட்ட ஆட்சியரை பணியிடம் மாற்றுவது, காவல்துறை அதிகாரியை பணியிடம் மாற்றுவது, அல்லது இடைக்கால வேலை நீக்கம் செய்வது. இதுதான் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கும். யாரை? மீம்ஸ் போடுறவன, இந்த டிடிஎஃப் வாசனா சாஹிப், இந்த மோட்டர் பைக் ஓட்டுறவன, அப்போ பஞ்சு மிட்டாய் விற்கிறவன். உண்மையிலேயே பஞ்சு மிட்டாயில் என்ன இருக்கான்? போதை பொருள் இருக்கான். ஏன் நான் வித்துக்கிட்டு இருக்கும்போது நீ என்னடா தனியா வித்துக்கிட்டு இருக்க? பிரச்சனை எங்கேதான். பஞ்சு மிட்டாயில கடற்கரையில் விற்கிற பஞ்சு மிட்டாய் இருக்குல்ல, அதுல போதை பொருள் இருக்கான். ஆய்வு கண்டுபிடிச்சிட்டான். கள்ளச்சாராயத்தை கண்டுபிடிக்க முடியல. கல்லூரி வாசல்ல, பள்ளிக்கூட வாசல்ல விற்கிற கொக்கைன், அபின், கஞ்சா, இந்த ஸ்டாம்ப் இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியல. ஏன்? விற்கிறதவன் தான். எனக்கு போட்டியா? நீ விப்பியா? குண்டாசு தூக்குடா, இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குடா. எப்படி பாருங்க, எதெல்லாம் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கப்படுகிறது பாருங்க. ஒரு மீம்ஸ் இப்ப நம்ம எல்லாம் இருக்கிறதுனால பல பேர் எல்லாரும் போட்டதுனால எவ்வளவு எல்லாரையும் கைது பண்ண முடியல. எப்படி மீம்ஸ் போடுறான்? பங்காளி வடிவேலு யாரையா கூப்பிடுறாரு, ஏய் மாப்பிள அங்க போகாத, ஒன்றும் கிடையாது, டாஸ்மார்க் போகாத, இங்க வா, கள்ளச்சாராயம் 10 லட்சம், இங்க வா, இன்சூரன்ஸ், அது என்ன இன்சூரன்ஸ், மாசம் மாசம் பணம் கட்டணும், செத்தப்புறம் கொடுப்பாங்க, அது கொடுப்பாங்களே தெரியல. இங்க பாரு, ஒரே நொடி சாராயம் குடிச்சு போனோம்னா 10 lakhs இம்மிடியேட்டா கிரெடிட் ஆயிருது. எதுக்குடா போய் இன்சூரன்ஸ் கட்டிட்டுங்கிறான். எவனும் பதில் சொல்ல முடியல. நீ என்னமோ பெரிய கிரியேட்டர்ஸ் தேடுற. இவன் தான்டா உண்மையிலே கருத்தியாளன், புரட்சியாளன், புதிய சிந்தனையாளன். அவனுக்கு பதில் சொல்ல துப்பு இல்லை. உடனே கைது. இரும்பு கரம். இதுக்கெல்லாம் இரும்பு கரம் வரும். காய்ச்சினவனுக்கு அப்படியே போய் தடவி கொடுத்துட்டு வர்றது. யாரு? காய்ச்சி விற்கிறவன். இந்த கண்ணுக்குட்டியெல்லாம் பார்த்தா இவன் சாராங்கச்சி வித்தன்னா உலகத்தில் எவனா நம்பிட்டான்னா சொல்கிறேன், நான் தூக்குல தொங்குறேன். எவனா நம்புவானாடா? பாவமாக இருக்கு. தமிழ் இளம் தலைமுறையினர் புரிஞ்சுக்கணும். ஓட்டு போடு, போடாமல் போ. இதெல்லாம் தெரியாமல் எனக்கு போட்டு என்ன பயன் வரப்போகுது? கற்றுக்கிட்டு போடு. புரட்சியாளர் எல்லாமே இதுக்கு சொல்கிறாள், கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்யணும். கற்பிக்கிறேன், நீயே ஒன்று சேர்வ, நீயே புரட்சி செய்வ. ஒருவன் அடிமையாக இருக்கிறான் என்பதை உணர்த்திவிடு, பின்பே அவனே கிளர்ச்சி செய்து போராடுவான். புரட்சியாளர் அம்பேத்கர். நான் அதை தான் 13 வருஷமா செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கிளர்ச்சி வந்துருச்சா? புரட்சி வருதா? வருது. ஒரு எளிய மகனால் ஒரு பின்புலமும் இல்லாமல் 36 லட்சம் வாக்கை பெற முடியும் என்றால் அது புரட்சி தான், அது கிளர்ச்சி தான். ₹1 காசு கொடுக்காமல் குவார்டர் பிரியாணி கூட்ட தலைக்கு 200 ரூபாய் கொடுக்காமல் பலாயிரக்கணக்கான மக்களை வீதியிலே பேசுவதை கேட்க கூட்டிவிட முடியும் என்றால் அது மாறுதல் தான், கிளர்ச்சி தான், புரட்சி தான், பெருமாறுதல் தான். அதன் ஆட்சி, அந்த கட்சி, அதன் ஆட்சி முறை என்பது என்ன? தெருவுக்கு 2 டாஸ்மார்க்கை வைத்து குடிக்க வைப்பது. தமிழ் தேசிய அரசியல் என்பது அதை மூடிவிட்டு தெருவுக்கு 2 நூலகத்தை திறந்து பிள்ளைகளை படிக்க வைப்பது. அது 2க்கு இருக்கிற வேறுபாட்டை நீ முடிச்சுக்கும். இதான் இங்க இருக்கிற இந்த கோட்பாடு தெளிவு உனக்கு இருக்கணும். அப்ப என்ன பண்ணுவா? குடிக்கிறதுக்கு தேடுவானே. அதுதான் கல்லுக்கடை மதுபானம் இருக்குல்ல, தமிழ் தேசிய மதுபானம், பனம்பால், தென்னம்பால், மூலிகைச்சாறு திறந்து விடுவோம். சிற்றூரா 1 கிலோமீட்டர் தள்ளி போய் அங்க இருக்குது மூலிகைச்சாறு, போய் குடிடா. பனம்பால், தென்னம்பால், தூய்மையா. கலப்படம் இருந்துச்சா கொன்னுட்டேன். போய் குடி, உற்சாகமா இரு. சிற்றூர் தோறும் என் தங்கை மாதிரி உடற்பயிற்சி கூட, நூலகம். உடலினை உறுதி செய்,
அறிவை விரிவாக்கு, கொள்கை வகுத்தினில், கூடி செயல் செய்ய பழகு, நாம் தமிழர். இதான் எங்க கோட்பாடு. தாய்மொழியிலேயே உலக அரங்கிலே தேசிய கீதம் பாடப்படுகிறது. ஆனால் இன்று நீ தங்கப்பதக்கம் வென்றாலும் வங்க மொழியிலே இருக்கிற அந்த ஜனகன மனகதி அதான் பாடுவானே ஒழிய உன் தாய்மொழி எங்கே? வங்க மொழி எப்போது வந்தது? இந்தி மொழி எப்போது வந்தது? 400 ஆண்டுகளை கூட தொடாத இந்தி மொழி இந்தியாவின் ஆட்சி மொழி என்றால் உலகத்தின் முதன் மொழி 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த என் தாய்மொழி தமிழ் எங்கே? அதற்கான அங்கீகாரம், அதற்கான உரிய மதிப்பு எங்கே? இதை கேட்க இதுல எந்த கட்சி இருக்கிறது? தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்கிற நாம் தமிழர் கட்சியை தவிர எவன் இருக்காங்க? புதிதாக பாராளுமன்ற கட்டடம் கட்டி திறந்தார் மதிப்புக்குரிய ஐயா மோடி அவர்கள். எந்த நாட்டிற்கு போனாலும் உலக மொழிகளில் மூத்த மொழி தமிழ், அது இந்தியாவில் இருக்கிறது எங்களுக்கு பெருமை. ஆம், நான் பேசித்தான் திருப்பி பேசுறாரு. இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழில் இருந்து அறியலாம். ஆம், அறியலாம். அதுவும் நாங்க பேசியத்தான் திருப்பி பேசுறாரு. பாராட்டுகள், வாழ்த்துக்கள். பாரதியாரை பாடுகிறார், அவையை பேசுகிறார். வரப்புயரா நீர் உயரா நீர் உயரா ஏதோ சொல்றார், பேச முயற்சிக்கிறார். சரி, பாராட்டுறோம். ஆனால் இவ்வளவு பெருமை மிக்க என் தாய்மொழி, நீங்கள் புதிதாக கட்டித்திறந்த பாராளுமன்ற கட்டட வாசலிலே இந்தியிலே கல்வெட்டு, சமஸ்கிருதத்திலே கல்வெட்டு, இங்கிலீஷிலே கல்வெட்டு, ஏன் என் தாய்மொழி தமிழிலே கல்வெட்டு இல்லை என்று கேட்ட ஒரே அரசியல் கட்சி இந்த நிலத்திலே நாம் தமிழர் கட்சி தான். அங்கே இந்தியம் கேட்கவில்லை, அதை செய்யவில்லை. திராவிடம் அதை கேட்கவில்லை, எதிர்க்கவில்லை. தமிழ் தேசிய அரசியல் மட்டும்தான். ஏன் நீ அந்த இடத்தில் என் தாய்மொழிக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்கவில்லை என்று கேட்டது தமிழ் தேசியம். வாயை திறக்காமல் இருந்தது திராவிடம். ஒரு 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 இடத்துல எங்களை தர்க்கத்தில் வென்று காட்ட சொல்லு, நாங்க தேர்தலை நிக்கிறதை நிறுத்திக்கிறோம். அடுத்த தேர்தல் திமுக ஓட்டு போட சொல்லிட்டு போயிடுறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.